விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டிநகர். வணக்கம். செய்திச் சுருக்கம். சென்னையில் நர்சுகள் போராட்டம், போலீஸ் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் நர்சுகள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த கோரிக்கைக்காக அரசிடம் பலமுறை மனு கொடுத்தும் தீர்வு கிடைக்கவில்லை. சங்க நிர்வாகிகளை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கைகளை பரிசீலித்து தீர்வு காண வேண்டும். இல்லையென்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் தீவிர போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். போராட்டத்தை முன்னிட்டு தொழிலாளர் ஆணையரகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 7 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம், ஸ்டாலினை விளாசிய நாகேந்திரன். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கழுகூரில் மதுபோதையில் ஒரு இளைஞர் 7 வயது சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக வெளியான செய்தி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது. அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி ஒரு தந்தையாக இந்த சம்பவத்தை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. பாதிக்கப்பட்ட குழந்தை உடல் மற்றும் மனநலத்துடன் மீண்டு வர இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். திமுகவின் டாஸ்மாக் மாடல் அரசின் கீழ் போதையின் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றன. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று வசனம் பேசிய முதல்வர் ஸ்டாலினின் இரும்பு கரமோ எத்து போய்விட்டது. எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு அவல ஆட்சியை நடத்தி கொண்டு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற விளம்பர பதாகைகளை தூக்கி பிடிக்க திமுகவினர் கூனி கூறுக வேண்டும். மழலை மாறாத குழந்தையை சீரழித்த குடும் குற்றவாளியும் கடந்த 4.5 ஆண்டுகளாக பெண்களின் பாதுகாப்பை அடகு வைத்து ஆட்சி நடத்தும் திமுகவும் தயவு தாட்சணியமின்றி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தாவேக முக்கிய புள்ளிகள் ஆஜர், டெல்லி சிபிஐ ஆபீஸில் பரபரப்பு. கரூரில் செப்டம்பர் மாதம் தாவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது. இது தொடர்பாக கரூரில் முகாமிட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, மூத்த IPS அதிகாரிகள் சுமித் சரண், சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற குழு கண்காணிக்கிறது. கரூரில் தாவேக நிர்வாகிகள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி அவர்கள் அளித்த தகவல்களை வாக்குமூலமாக பதிவு செய்தனர். இப்போது விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் டெல்லி சிபிஐ ஆபீஸில் ஆஜராக அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி இன்று அனைவரும் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகினார்கள். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். இன்று முழுதும் இந்த விசாரணை நீடிக்க வாய்ப்புள்ளது. ஏற்கனவே இவர்களிடம் கரூரில் வைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. வெல்லும் தமிழ் பெண்கள், தமிழிசையுடன் கனிமொழி. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திருப்பூரில் இன்று திமுக மகளிர் அணி மாநாடு நடக்கிறது. இதற்காக திமுக MP கனிமொழி சென்னையிலிருந்து விமானத்தில் கிளம்பினார். அப்போது அவருடன் அதே விமானத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசையும் பயணித்தார். அவருடன் போட்டோ எடுத்த கனிமொழி வெல்லும் தமிழ் பெண்கள் என அதை இணையத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக கனிமொழி அளித்த பேட்டியில் கூறியதாவது: இன்று பல்லடத்திலே முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மகளிர் மாநாட்டிலே ஏறத்தாழ 1.5 லட்சம் மகளிர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். வரக்கூடிய மகளிர் பாதுகாப்பாக வந்து செல்வதற்காக அவர்கள் மதியம் கிளம்பி நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு இரவு முடிவதற்குள் வீட்டிற்கு சென்று அவர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டை விரைவிலேயே முடித்து கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். 1.5 லட்சம் மகளிர் வரக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் பாதுகாப்பாக வந்து செல்வதற்காக அந்த பஸ்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் இதையெல்லாம் வரையறுத்து எந்த பகுதியிலே எந்த பகுதியிலிருந்து எந்த ஊரிலிருந்து வரக்கூடிய மகளிர்கள் வர வேண்டும் என்பதிலிருந்து மிக தெளிவாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மகளிருக்காக
மருத்துவ வசதிகள், மருத்துவ சேவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போதிய தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா வசதிகளும் அவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய வகையிலே, அவர்கள் பாதுகாப்பாக வந்து பத்திரமாக வீடு போய் செல்லக்கூடிய வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் மட்டும் கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் இல்லை. மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் நேரத்திலே மட்டும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது. முதலமைச்சர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய, கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த தேர்தல் நேரத்தில் எல்லா இயக்கங்களும் மாநாடுகள் நடத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒன்று தான். அதனால தேர்தல் சமயத்தில் மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடு என்பதை இங்கே நடத்த தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இதற்கும் முன்னால் தொடர்ச்சியாக மகளிரை சந்திக்கக்கூடிய, மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய, இளைஞர்களை சந்திக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. அவருடைய ஆருடங்களுக்கெல்லாம் இல்லைன்னா ஆசைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர் கனவு காணட்டும், தப்பு இல்லை, கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும். நிச்சயமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைங்கிறத மாத்திரம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அண்ணன் திருமாவளவனை தான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த காமாலை கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுறப்ப எல்லாமே சங்கியா தெரியுறாங்க. நாளைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பத்திரிகாரங்கள் எல்லாம் சங்கி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா விஜய் சங்கி, சீமான் சங்கி, அதுக்கப்புறம் எல்லாருமே சங்கி. அது மாதிரி எல்லாருமே இப்ப தமிழ்நாட்டுல அப்படியே RSS ஊடுருவி, RSS எப்பவுமே இருக்கிறாங்க, ஒரு சேவை இயக்கம் தான். அதனால ஒரு பயத்துல எப்ப பார்த்தாலும் இன்னொன்னு சொல்றாரு, அதிமுகவே கொள்கை அடிமைகள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கொள்கையை பேசுறாங்க. நானும் அண்ணன் எடப்பாடி அவரோட கலந்துக்கிட்டேன். அவங்க கொள்கையை பேசுறாங்க, எங்க கொள்கையை பேசுறோம். நீங்க நிரந்தர அடிமையால ஆயிட்டீங்க. திமுகவோட நிரந்தர அடிமையா திருமாவளவன் ஆயிட்டு வேங்கை வயல்ல எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா? வேங்கை வயல்ல 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கொண்டாட போறாங்க. வேங்கை வயல்ல வருத்தமாக இருக்கிற, நலமாக தண்ணீர் குடிப்பவர்கள் மலமாக தண்ணீர் குடித்ததை கூட எதிர்த்து உங்களால ஒன்றும் சொல்ல முடியல. காங்கிரஸ் அதே மாதிரிதான். அவங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு, இன்னும் ஆள் கண்டுபிடிக்கப்படலை. இவங்கெல்லாம் அடிமைகள். ஆனா எங்களை பார்த்து அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களுக்கு முன்பாக ஓபிஎஸும் டிடிவியும் திமுக தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செங்கோட்டையனே தெரிவிச்சிருக்காரு. அது அவர்கிட்ட தான் இப்ப கேட்கணும். ஆனா தம்பி விஜய் தனியாக வருவது சரியா, அணியாக வருவது சரியா அப்படின்னு கேட்கிறார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல. இல்ல எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். விஜய் கூட்டணியில் காங்கிரஸ், செங்கோட்டையன் ஓபன் டாக். திருமாவளவனுக்கு தாவேகா பதிலடி. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விஜய் காங்கிரஸ் கூட்டணி பற்றி பரபரப்பு தகவல்களை வெளியிட்டார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேற்றைய முன்தினம் ஆடியோ வெளியிடுவதற்காக மலேசியா சென்றிருந்தார். அந்த கூட்டத்தை பார்க்கிற போதே அண்டை நாடுகளாக இருக்கிற மலேசியாவிலே வியந்து போகின்ற அளவிற்கு அந்த நிகழ்ச்சி உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் மலேசியாவை பொறுத்தவரையிலும் பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் மட்டும்தான் ரோட் ஷோ என்று சொல்வார்கள். இந்த முறை இவருக்கே ரோட் ஷோ போவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வரலாற்று நாயகனாக இன்றைக்கு தமிழகத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவருடைய தலைமை வேண்டும் என்ற முறையில் பெண்களாக இருந்தாலும் சரி, இளவயதிலே இருக்கின்ற 18 வயதிலிருந்து 35 வயதிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற காட்சி நாங்கள் காணுகிறோம். பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் செல்கிற போது ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், அலைமோதுகிற கூட்டம் 1972 புரட்சித் தலைவரை பார்த்ததைப் போல, அதற்கு பிறகு 88 புரட்சித் தலைவர் அம்மாவை காணுவதைப் போல இன்று ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது. இது மாற்றம் எதிர்காலத்தில் தமிழகத்தின் வரலாற்றில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக
அமர்வதை மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த பணிகள் நிறைவேறும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து தாவேக்காவோட இணையணும்னு சில நிர்வாகிகள் குரல் கொடுத்துட்டே வராங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் இந்த கருத்துக்களை பொறுத்தவரையிலும் என்னை போன்றவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருந்து உண்டு விட்டு பரிசு பொருளை வாங்கி வந்த காலம் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. காங்கிரஸ் நிர்வாகிகளோட கருத்து உங்களுடைய கவனத்துக்கு வந்தால் என்ன முடிவு எடுப்பீங்க சார்? இன்னும் கவனத்திற்கு வரவில்லை. கவனத்திற்கு வந்தால்தான் அதற்கு பதிலளிக்க முடியும். பொறுத்திருந்து பாருங்கள். எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றவர் மட்டும்தான் நம்முடைய கூட்டணி இணைய முடியும். பாஜக ஆர்எஸ்எஸ் மேலே எந்த விமர்சனங்களும் தாவேக்கா வைக்கிறது இல்லை, ஒதுங்கி அமைதியாக இருக்காங்க. அவங்களை பற்றி விமர்சிக்காமல் திருமாவளவன் கருத்து வேறு. அவருடைய கருத்துக்களை கேட்கின்ற போது இதே திராவிட முன்னேற்றக் கழகம் வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் இருந்தபோது என்ன செய்தார் என்பதை திருமாவளவன் தான் விளக்க வேண்டும். முக்கியமான தலைவர்கள் பொங்கலுக்கு முன்னாடி சேருவாங்க அப்படின்றாங்க. எந்தெந்த தலைவர்களும் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? எந்தெந்த கட்சிகள்? பொறுத்திருங்கள், விரைவில் ஜனவரி முதல் வாரத்துக்குள் அத்தனையும் தெரியும். எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். பொதுமக்கள் சந்திப்பில் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்காமல் இருக்கிறது. அதன் அடிப்படையில் திருவாரூர் சொல்கிறாரு. ஆனால் களத்தில் நீங்கள் பாஜக எதிராக பெரிய அளவில் விரிவாக செயல்படுறீங்க. எங்களை பொறுத்தவரையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது 2 கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் அதற்கு கோஷம் அளித்தார்கள். கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம். யாரை அப்படின்னு கேட்டார். சொன்னாங்களே இல்லையா? தெளிவாக மக்கள் சொன்னார்கள். மக்கள் உணர்வைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார். ஜஸ்டிஸ் மிஷன் 2025 குவிக்கப்படும் சீன இராணுவ படை. கிழக்கு ஆசியாவில் திடீர் பதற்றம். சீனா அதன் அருகே உள்ள தைவான் நாட்டை சொந்தம் கொண்டாடி வருகிறது. தைவான் தனி நாடு அல்ல, அது சீனாவின் ஒரு பகுதி என்று தொடர்ந்து கூறி வருகிறது. இதனை தைவான் ஏற்க மறுக்கிறது. எங்களுக்கென்று தனி இறையாண்மை உள்ளது, நாங்கள் தனி நாடுதான் என தைவான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை நீடிக்கிறது. சீனாவின் எதிர்ப்பை மீறி 99,822 கோடி ரூபாய் மதிப்பில் தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சீனா அமெரிக்காவைச் சேர்ந்த ஆயுத தயாரிப்பு மற்றும் இராணுவ தளவாடம் சார்ந்த 20 நிறுவனங்களுக்கு தடை விதித்தது. இதேபோல தைவான் மீது சீன இராணுவ நடவடிக்கை எடுத்தால் ஜப்பானிய இராணுவம் அதில் தலையிட நேரிடும் என அந்நாட்டு பிரதமர் சனாயே தகாய்ச்சி கூறினார். சீனாவின் உள்நாட்டு விவகாரத்தில் ஜப்பான் நேரடியாக தலையிடுவதாக சீனா குற்றம் சாட்டியது. சமீப காலமாக தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் நிலைப்பாடுகள் சீனாவை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியது. இந்த நிலையில் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தைவானை சுற்றி கூட்டு இராணுவ பயிற்சி நடத்த சீனா திட்டமிட்டுள்ளது. ஜஸ்டிஸ் மிஷன் 2025 என்கிற பெயரில் விமானப்படை, கடற்படை மற்றும் ஏவுகணை படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக சீன இராணுவம் தெரிவித்துள்ளது. தைவானின் வடக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசிய 4 திசைகளிலும் சீனா தனது போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் நிலைநிறுத்தியுள்ளது. சீனாவின் இந்த அறிவிப்பால் கிழக்கு ஆசிய பகுதியில் போர் பதட்டம் நிலவி வருகிறது. பாலாற்றில் குளித்தபோது சோகம், நீரில் மூழ்கி 2 இளம்பெண்கள் பலி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த புதுப்பேட்டையைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது மகள்கள் மதுப்பிரியா, கோகிலா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர்களான ஜெயகாந்தன், அவரது மனைவி சுபஸ்ரீ உள்பட 6 பேர் நாற்றம்பள்ளி தகரக்குப்பம் அருகே சேத்துமடுவு பாலாற்றில் குளிக்க சென்றனர். குளித்துக் கொண்டிருந்த போது கோகிலாவும் சுபஸ்ரீயும் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டனர். இதனால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு 2 பேரும் நீரில் மூழ்கி இறந்தனர். இந்த சோக சம்பவம் தொடர்பாக திம்மாம்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். இறந்த சுபஸ்ரீக்கு 22 வயது, கோகிலாவுக்கு 18 வயது.